ஜக்கி வாசுதேவ் மீது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் போலீஸை அனுப்பி ரைடு விட்டாங்க. ரைடுல நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை சொன்னாங்க. இந்த ரைடு நடக்கும்போதே உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க. அவங்க இந்த வழக்கை ஏறக்குறைய முடித்து வைத்ததை போலதான் அவங்களுடைய தீர்ப்பு இருந்தது. ஆனா போலீஸ் நடவடிக்கைக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ற வார்த்தையும் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருந்தாங்க. நீங்க அப்போதே வந்து மதுரையில அண்ணா நகர் காவல் நிலையத்துல ஜக்கி வாசுதேவ் மீது ஒரு புகாரை தெரிவிச்சிருந்தீங்க. நீங்க கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில ஜக்கிக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம், அவ்வளவு கேஸ் அவர் மேல இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே வச்சிருந்ததை உங்களுடைய காணொலி மூலமாகவே பார்க்க முடிந்தது. இப்போ மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக ஒரு வழக்கை நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. என்ன வழக்கு? ஏன் இந்த வழக்கு தொடரப்பட்டுச்சு? இந்த வழக்குல நேற்றைக்கும் இன்றைக்கும் விவாதங்கள் நடந்ததாக உங்களுடைய பதிவுகள்ல பார்க்க முடியுது. கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தில் நடந்த 2 நிகழ்வுகள். ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பையன், 2 பேரும் மைனரு குழந்தைங்க. அவங்க 2 பேருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, ரேப் தொடர்பாக தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு பிறகு வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து போட்டிருக்கிறேன். நேற்று அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் பதில் சொல்லி அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. நீதிபதி திரு நிர்மல்குமார் முன்னாடி தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையின் போது இப்போ நம்ம தரப்புல வந்து அந்த சம்பவம் 2மே வந்து சீரியஸான அஃபென்ஸு. இது பேப்பர்ல வந்து செய்தி வந்திருக்கு. போக்சோ ஆக்ட்ல ஒரு சம்பவம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சா இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். மற்றபடி வந்து நேற்று இந்த வழக்கு தொடர்பான தகவல் தெரிந்த உடனே பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என்கிட்ட வந்து போன்ல பேசினாங்க. ஒருத்தவங்க வந்து ஆந்திராவில் இருக்க ஃபேமிலி, இன்னொருத்தவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. 2 பேரும் போன்ல பேசி அவங்க காவல்துறையின்னு கொடுத்த புகார் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. இதை நீதிமன்றத்தில் கொடுங்க, இது உங்க வழக்கு மூலமாவது எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கட்டும், ஏன்னா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவற்றையெல்லாம் இன்னைக்கு தொகுத்து வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிட்டோம். அதுல சில விஷயம் வந்து வெளியில சொல்ல முடியாது, அந்த பேர் இதெல்லாம் சொல்ல முடியாது, நீதிபதி தனியா வந்து கொடுத்துட்டோம். அதை வாங்கிட்ட நீதிபதி வந்து படிச்சாரு. படிச்சுட்டு அரசு தரப்பிட்ட வந்து கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, ஏற்கனவே சம்மந்தப்பட்ட 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட புகார், வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோட புகார் வந்து கோயம்புத்தூர்ல சம்பவம் நடந்ததுனால நாங்க இப்போ வந்து அங்கேயே அனுப்பிச்சிட்டோம். 3 புகாரையும் இனிமே கோயம்புத்தூர் போலீஸ் விசாரிப்பாங்க அப்படின்னு வந்து அரசு தரப்புல வந்து சொன்னாங்க. நம்ம தரப்புல என்ன சொன்னோம்னா, இது சீரியஸான அஃபென்ஸ். பார்க்கிற போது அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கிற போது அதுல வந்து இவ்வளவு கொடூரமா இந்த விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அந்த கம்ப்ளைண்ட்ல விஷயங்கள் இருக்குது. அதனால போலீஸ் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா அதை வந்து முறையா வந்து கையாள மாட்டாங்க, பல மாசங்களா அதை வந்து பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம். ஏன்னா ஒரு ரேப் கேஸ்ல தகவல் வந்து ஒவ்வொரு நிமிடம் ரொம்ப வந்து முக்கியமானது இன்வெஸ்டிகேஷனுக்கு. அதனால இதுல வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், லேடி ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரை நியமனம் பண்ணி அவங்கள வச்சு இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும். பல்வேறு வழக்குகள்ல உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இது மாதிரி லேடி ஆஃபீஸர் நியமிச்சு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம். நீதிபதி அவர்கள் வந்து அந்த வழக்கு பேப்பர்ஸ் எல்லாம் நான் முழுசா படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு 30ஆம் தேதி வந்து உத்தரவு போடுறேன் என்று 30ஆம் தேதிக்கு அந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு. இப்ப இதுல என்னன்னா, அந்த வழக்கு ஆவணங்களை வந்து படிக்கிற போது ஒரு நாகரிக சமூகத்துல தான் நம்ம இருக்கோமா அப்படின்ற அளவுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. குறிப்பா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஒரு மைனர் கேர்ளுக்கு நடந்த, ஒரு மைனர் பொண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு வந்து நடந்த மிகப்பெரிய அநீதி. அந்த குழந்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்க ஈசாவில் ஹோம் ஸ்கூல் ஒன்று இருக்கு, அதுல போய் வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்க ஒரு பிஇடி டீச்சர், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு நாள் வந்து அங்க ஒரு ஒரு நாடக அரங்கு மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அங்க இந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்க குழந்தை, நீங்க ஒரு நிமிஷம் வாமா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூட்டு போய் அந்த ரூம்ல வந்து உள்ள போனோடனே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த ரூம்ல உள்ள போனோடனே அந்த பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளி வந்து ரேப் பண்றான், முத்தம் கொடுக்குறான். அந்த பொண்ணு வந்து தடுக்குது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்து இவன் வந்து அந்த பொண்ணை வந்து கொடூரமா ரேப் பண்றான். அந்த பொண்ணு கத்துது, கதறுது, என்ன பண்ணாலும் இவன் விட மாட்டான். பல தடவை ரேப் பண்ணிட்டு இதை வெளியில சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வந்து அனுப்பிச்சு விட்டான்.
அப்ப மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷமா வந்து பலமுறை அந்த பொண்ணை வந்து அதே மாதிரி கண்ணை காட்டினாலே அங்க வந்துடணும், ஓடி வந்துடணும், ரேப் பண்ணுவான், போயிடணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்படின்னு பல தடவை ரிப்பீட்டடா வந்து ரேப் பண்ணியிருக்கா. கண்டினியூஸா ரேப் வந்து நடந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட பல தடவை மறைமுகமா வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து படிப்புல அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு கவனமே போல, பயங்கர பிரச்சனையாகுது. மன மன ரீதியா வந்து பாதிப்பு வருது. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா வராரு. வந்தபோது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு கற்றல் குறைபாடு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. பொண்ணுகிட்ட கேட்குறாரு, நான் இங்கே படிக்கலை, நான் அமெரிக்காவுக்கு வந்துடணும்னு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து அங்கே அவங்க அம்மாட்ட வந்து நடந்த முழு விஷயங்களை போக சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்து இது மாதிரி சில தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் அந்த அம்மா வந்து அவங்க அம்மாட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுது. சொன்ன உடனே வந்து அப்போ வந்து அவங்க ஜக்கியோட செக்ரட்டரிக்கு வந்து அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. செந்தில் கன்னியப்பன் ஒரு ஜக்கியோட செக்ரட்டரி, ஜக்கி வாசுதேவோட பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என் பொண்ணு இப்படி சொல்கிறது, அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஜக்கி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கே வராரு, இங்கே வந்து சில நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது. அட்லாண்டா மாகாணத்தில் இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்றும், பாவா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் பிஎஸ்பி, இன்னர் இன்ஜினியரிங் பிஎஸ்பி, இப்படி 2 ப்ரோக்ராம் நடக்குது. உங்கள் பொண்ணு அதுக்கு அனுப்பிவிடுங்க, எந்த பிரச்சனைனாலும் அங்கே வந்து பார்த்துக்கலாம், அவர்கிட்ட அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களை அனுப்பி விடுறாங்க. பொண்ணு வந்து அந்த பிஎஸ்பி ப்ரோக்ராமில் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதற்கு பிறகு அங்கே உள்ள டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னோன்னையும் இந்த பொண்ணு அங்கே ஆசிரமத்தில் எவ்வளோ கொடூரமாக வந்து ரேப் பண்ணப்பட்டா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எழுதிடுது. அதை எழுதி வந்து கொடுக்குது. அந்த டீச்சர் வந்து அமெரிக்கன். அவங்க வாங்கி படிச்சோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. பயங்கர அதிர்ச்சியோட வந்து, சரி இது என்னோட நிற்கக்கூடாது, இந்த மேடையில் ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போய் நேரடியாக சொல்லிடு, எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க, உன் பிரச்சனையை நீ போய் சொல்லுன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு நேராக போய் கண்ணீரோட வந்து எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை வந்து சொல்லுது. சொன்னோடனே அந்த ஜக்கி என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் என் காலுக்கு கீழே சமர்ப்பிச்சிரு, என் பாதத்தின் கீழே நீ வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு மனசே தாங்கலை, ஆனால் எதுவுமே பண்ணலை. அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்துடுது. வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அதுக்கு பிறகுதான் ஜக்கி வாசுதேவோட சொல்லி ஒன்றுமே செய்யலைன்னு அந்த பொண்ணுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் தொடர்ந்து அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து அவங்க அந்த பொண்ணு டிகிரி எல்லாம் முடிச்சிருது. முடிச்ச பிறகு அவங்க பெரியம்மா வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குற போது அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை, என்ன பிரச்சனை, உனக்கு என்னதான் சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆண்கள்னாலே எனக்கு பிடிக்கல, செக்ஸ்னாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம் சொன்னோடனே இந்த நடந்த விஷயங்கள் அப்புறம் சொல்லியிருக்கு. சொன்ன உடனே அவங்க வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஜக்கியோட பிஏவுக்கு வந்து அந்த செந்தில் கன்னியப்பனுக்கு, செந்திலுக்கு வந்து அவங்களும் ஃபோன் பண்றாங்க, ஜக்கியை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னா. அப்ப அமெரிக்கால தான் ஜக்கி இருக்கார். கேட்கிற போது அவர் வந்து அவர் பார்க்க முடியாது, அவர் இந்தியாவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. அவங்க வந்து நேரடியாக ஜக்கி அவர்களை பார்க்க முடியல. அடுத்து வந்து இவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அமெரிக்காவில் ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்கு பொறுப்பாளரா பாரதி வரதராஜன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள போய் அந்த பாரதி அவர்களை நேராக போய் பார்க்குறாங்க. பார்த்து வந்து சொல்ற போது, இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, ஆசிரமத்துல நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி நடக்குது, நானே பல மெயில் அனுப்பி இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, அலெக்ஸ்ன்னு சொல்லி, ஜக்கி ஆசிரமத்துல சாமியாரா இருந்தவர். அவர் வந்து அவர் பங்குக்கு வந்து அங்க நிறைய நடக்கிற விஷயங்கள் எனக்கும் தெரியும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். இது நடந்த பிறகு அந்த பொண்ணு இனியும் விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த போன 7ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தூக்கி ஓரத்தில் போட்டு கோயம்புத்தூர் போலீஸ் தூங்கிட்டு இருக்கு. என்ன செய்யறாங்கன்றது தெரியல. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் வந்து இன்னொரு அம்மா அவங்க பையனை போய் அங்கே படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து இன்னொரு பையன் செக்ஸுவலா அத்துமீறி கொடுமையா பல டார்ச்சர் பண்றான். டார்ச்சர் பண்றத இவங்க பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். அவங்க வந்து அந்த பிரின்சிபலுக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றான். எந்த நடவடிக்கையை வந்து எடுக்கல. பிரின்சிபல் வந்து பிரகாஷ் சோமயாஜி அப்படின்றவரு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஒரு நடவடிக்கை இல்லை. இவங்க பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதெல்லாம் 2019 கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னொருத்தர் சுவாமி விபுன் இருக்காரு, அவர் தான் இன்சார்ஜ், அவர்கிட்டயும் வந்து சொல்றாங்க. அவரை பத்தி இவங்க விசாரிச்சா அவரே செக்ஸுவலா பல அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன இவங்க
அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடியவங்க பையன் போய் கம்ப்ளைண்ட் சொல்றான். அப்படியா, நீ போய் அந்த கம்ப்ளைண்ட 7 தடவை எழுதிட்டு வா, 8 தடவை எழுதிட்டு வா, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. வெளியில சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்ணியிருக்காங்க. இந்த பையன் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசம் ஆச்சு. போலீஸு சம்மன் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. மெயில் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதுல இன்னொரு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க. அதாவது அங்க அந்த ஈசா யோகா மையத்துல ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஈசா சன்ஸ்கிரித் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அது ஜக்கியோட ப்ரோக்ராம். அதுல அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும் அந்த மைனர் சில்ட்ரன் அவங்க மட்டும் ஃபீமேல் மைனர் சில்ட்ரன் மட்டும் குளிச்சுட்டு மார்புக்கு மேல ட்ரெஸ் போடக்கூடாது. ட்ரெஸ் போடாம முதுகு தண்டு தெரிகிற மாதிரி ஜக்கி வாசுதேவோட அந்த ப்ரோக்ராம்ல இருக்கணும். அதுக்கு ஈசா பண்பாட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சு அந்த பூஜை மாதிரி ஏதோ பண்றாரு ஒரு சடங்கு. அதுல இந்த குழந்தைகள் எல்லாம் மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேல ட்ரெஸ் இல்லாம அங்க நிர்வாணமா நிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டு அது நிறுத்தப்படுறாங்க. இத பேரண்ட்ஸ் அங்க உள்ள பொறுப்பாளர்களுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவங்க அந்த அவங்க சாமியார் அடுத்தடுத்த லெவல்ல இருப்பாங்கல்ல, பெண் சாமியார்ட்டே அவங்க சொல்றாங்க, பாரதின்னு ஒருத்தவங்க பிரக்யுதா அப்படின்னு ஒரு சாமியார்ட்ட கொண்டு போறாங்க. அவங்க நேரடியா ஜக்கி அவர்களுக்கு அந்த மா பிரக்யுதா அவர்கள் மே 16ஆம் தேதி 2017 மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயில்ல இது மாதிரி குழந்தைகளை நிர்வாணமா நிக்க வைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்களும் அதை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. பேரண்ட்ஸுக்கு தெரியாம இதை செய்யறோம், பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு நம்ம செய்யறோம். நாளைக்கு ஆசிரமத்தோட ஒரு பேர் கேட்டுரும். இப்ப வேணா அவங்க சொல்லாம இருப்பாங்க, வெளியில போனா சொல்லிடுவாங்க. அது பயங்கரமா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால இதை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் கிடையாது. இப்படி 2 இன்சிடென்ட் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டும் எதுவுமே செய்யல. ஆனா போலீஸ் உண்மையா அந்த ஆக்சுவலா ஈசா எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதுல மேனேஜிங் ட்ரஸ்டியா பல பேர் இருக்கிறாங்க. துரைராஜ், சுவாமி வித்யாவசந்தா, பிரகலாத், சி பிரபாகர், இப்படி டைரக்டர் அவங்கள கூட விசாரிக்காம சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தரை தினேஷ் ராஜான்னு ஒருத்தர் கொஸ்டினர் கொடுத்து விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு வரை எஃப்ஐஆரே போடல. இப்ப அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு உடனே எஃப்ஐஆர் போட்டு கைது நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. எல்லா எதிர்கட்சியும் உடனே பேசுனாங்க. யார் அந்த சாருன்னு கேட்டாங்க. பிஜேபி கேட்டாங்க. எங்க குஷ்பு கண்ணகி மாதிரி வேடம் போட்டவங்களை கூட்டு மதுரை மண்ணில் நீதி கேட்டாங்க. நான் வாழும் கண்ணகி நாங்க கேட்கிறோம் அப்படின்னாங்க. வானதி சீனிவாசன் பேசுனாங்க. அண்ணாமலை அவரு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. இது எல்லாமே நடந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், ஜக்கி வாசுதேவ் அவரு இந்து மத அத்தாரிட்டி மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறாரு. இந்து மத குழந்தைய தான் அங்க போய் படிக்குது. அந்த குழந்தைகளுக்கு நேரடியா ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நேரடியா அவர் கவனத்துக்கு போயிருக்கு. அந்த பிள்ளைகளே சொல்லியிருக்கு, பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குற்றவாளிகளை அவர் பாதுகாக்கிறார். அப்ப என்ன காரணம்? ஒண்ணு, இது மாதிரி நிறைய நடக்கலாம். 2வது, அந்த சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுத்தா அவன் எல்லார்ட்டையும் உள்ள நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வெளியில சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருக்கும். ஏற்கனவே ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட்ல கோயம்புத்தூர் எஸ்பி கார்த்திகேயன் டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு. அங்க 7 சந்தேக மரணங்கள் நடந்திருக்கு. ரகசியமா ஒரு சுடுகாடு கட்டியிருக்கிறாங்க. ரேப் கேஸ் டெல்லியிலே பதிவாயிருக்கு. இங்க ரேப்புக்கு முயற்சி பண்ணது டெல்லியில போய் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு லேடி. அதே போல திடீர்னு ஒருத்தவங்க ஓடி வெளியில போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆசிரமத்துல இருந்து வெளியே ஓடுறாங்க, திடீர்னு போய் சூசைட் பண்ணிருக்கிறாங்க. பல சந்தேக மரணங்கள் இருக்கு. அவங்க யானையோட வழித்தடத்தை, பழங்குடி மக்கள் நிலத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்காரு. அங்க உள்ள கட்டப்பட்ட கட்டிடங்கள் எதுக்குமே முறையா பெர்மிஷன் வாங்கல. ஆனா இத்தனை நடந்தாலும் கூட ஏன் எந்த அரசாங்கமே அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? பிரைம் மினிஸ்டர் அங்க வராரு, பிரசிடென்ட் வராங்க, ஹோம் மினிஸ்டர் நேரா பாக்குறாரு. அதிமுக ஆட்சினால் திமுக ஆட்சினால் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது அப்ப எவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா இருக்காரு. நான் இன்னைக்கு இதை படிச்ச பிறகு ஒரு தமிழ் சமூகத்துல இவ்வளவு பெரிய அநீதி நடக்குற போது எல்லாரும் கொதிச்சிருக்கணும்.
அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து யார் அந்த சார்ன்னு கேட்ட எல்லாருமே என்ன சார் சொல்லுங்க சார் ஜக்கி சார், பதில் சொல்லுங்க ஜக்கி சார் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ ஒரு அதாவது குற்றம் பண்ணவன நேரடியா அவர் காப்பாத்துறாரு. அந்த பொண்ணே நேரடியா வந்து சொல்லியிருக்கு அவர்கிட்ட. அப்ப காப்பாற்ற வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்றது வருது. இதே நான் கேட்கிறேன், இதே மாதிரி சம்பவம் ஒரு இஸ்லாமியர்கள் நடத்துற ஒரு நிறுவனத்தில் நடந்திருந்தா இந்த நாடு என்ன பாடுபட்டிருக்கும்? எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க? போலீஸ் விட்டுருமா? கட்சிகள் விட்டுருமா? கோர்ட் விட்டுருமா? சுப்ரீம் கோர்ட் வரை போனால் விடுவாங்களா? ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் நடந்திருந்தா விடுவாங்களா? ஒரு பெரியாரோட கல்லூரியில் நடக்குதுன்னு வைங்க, பெரியார் பேர்ல உள்ள கல்லூரியில விட்டுருவாங்களா? ஆனா இந்து மதத்தின் பேரால இந்து குழந்தைகளை வந்து சீரழிக்கிறாங்க அந்த ஜக்கி ஆசிரமத்துல. அது கேட்க நாதி இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க. உண்மையிலே உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா அந்த பேரண்ட்ஸ், 2 குடும்பத்தோட பேரண்ட்ஸும் முழு நம்பிக்கையில, கடவுள் நம்பிக்கையில இந்து மதத்தோட பண்பாட்டுகளை நம்ம அங்க கத்துக்கலாம், நம்மளோட கல்ச்சரை வந்து அங்க கத்துக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்க போய் வந்து படிக்க வைக்கிறாங்க. அங்க ரேப் பண்றாங்க. இதை போய் தலைவர்கிட்ட சொன்னா அவரும் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்படி இருந்தா இப்ப அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்ற கேள்வி வந்து அந்த பக்தர்களுக்கு வேணுமா இல்லையா? உண்மையான கடவுள் பக்தனா இருந்தா இதை கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதை கேள்வி கேட்காம எதை கேள்வி கேட்க போறீங்க? அப்ப கடவுளை விட ஜக்கி பெரியாளா? இந்த காஞ்சி சங்கர மடத்தில் நடந்தா கேட்க மாட்டீங்க, அனுராதா ரமணனுக்கு பாலியல் குற்றம் நடந்தா அதையும் கேட்க மாட்டீங்க. ஆனா வேற யாரோ வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டா அது அரசியலுக்கு உடனே வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்ற பண்பு தானே இங்க இருக்குது. அப்ப இடத்தை பார்த்து, மதத்தை பார்த்து, செல்வாக்கை பார்த்து, எந்த கட்சி சார்ந்தவர் பார்த்தா இங்க கேள்வி கேட்கிற ஒரு பண்பு இருக்குன்னா இது என்ன சமூகம்? இது நாகரிகமான சமூகமா? பண்பட்ட சமூகமா? நாங்க வந்து எல்லாத்தையும் நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே அப்படின்னு நான் சொன்ன பரம்பரை அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு பேசணுமா இல்லையா அப்படின்ற கேள்விதான் எனக்கு வந்து வருது. அதனால வந்து இதுல மக்கள் களத்துல இறங்கினா தான் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நீதி கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இத்தனை விஷயங்களை அவங்க வந்து வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க ஆந்திராவில இருந்து கதறாங்க, இன்னும் வந்து அமெரிக்காவில இருந்து கதறாங்க. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் தூங்குது. என்ன காரணம்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பேராசிரியர் காமராஜர் அவர்கள் தொடர்ந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகள்கள் சன்னியாசி ஆக்கப்பட்டார்கள். அப்ப ஈசா யோகா மையத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பெண்கள் வந்து சன்னியாசி ஆக்கப்படுகிறார்கள் என்ற கோணத்தில் மட்டும்தான் பார்வை இருந்து வந்த சூழ்நிலையில இந்த 2 பேர் கொடுத்த அந்த புகாரை பார்க்கும் போது ஏகப்பட்ட பாலியல் ரீதியான தொல்லைகள் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுவதை பார்க்க முடியுது. இவ்வளவு குற்றங்களை செய்யக்கூடிய அந்த ஈசா யோகா மையத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவரிடம் நேரடியாக இந்த புகாரை சொல்லியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்றத நீங்க சொல்வதிலிருந்து இருந்து பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட குற்றங்களை செய்த இந்த ஜக்கி இப்போ வந்து கங்கனா ரணாவத்தோட சேர்ந்துட்டு எமர்ஜென்சி படம் பார்ப்பதும், பாரத்ல பிறந்தா நீங்க வந்து கும்பமேளாவுக்கு வர வேண்டும் என்று பேட்டி கொடுப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு குற்றங்களை செஞ்ச ஒரு நபர் சுதந்திரமாக செயல்படுகிறார். நீங்க சொல்வதை போல அரசுகள் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல, இது எஃப்ஐஆர் கூட போடவில்லை, போலீஸ் தூங்குகிறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த வழக்கை இப்ப உயர் நீதிமன்றம் இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்களே, மேற்கொண்டு இந்த நடவடிக்கை ஈசா யோகா மையத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் தான் போலீஸ் அனுப்புனாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல. அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் கேட்டு மேலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது போக இந்த பாலியல் குற்றங்கள் போக அந்த பள்ளிகள்ல எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய நபருக்கு எக்ஸ்ரேவே எடுக்க தெரியாது, மருந்துகள்லாம் வந்து காலாவதியாக போனதற்கு எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு மர்ம தேசமாக இருக்கும்போது இது நடவடிக்கை இப்போது எடுக்கவில்லை என்றால் இது நம்ம மேல யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு துணிச்சல் வந்து விடாதா? ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் பாதிப்படைய மாட்டாங்களா? ஏன்னா சமீபத்துல ஆசராம் பாபு அவரும் இதே போல மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் சாமியாக தான் இருந்தாரு. ஆனா துணிச்சலோட காவல்துறை எங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதே போல தமிழ்நாடு அரசும் பண்ண வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறது? உச்ச நீதிமன்றத்துல கோயம்புத்தூர் எஸ்பி போலீஸோட மருத்துவ குழுவினரோட இன்னும் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டோட போய் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 8000 பேர் அங்கே வந்து இருக்கிறாங்க. பல பேர் மூட் ஸ்விங் உள்ளவங்களா, மனப்பிறழ்வு லைட்டாக இருக்கிற மாதிரி பல பேர் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அப்படின்றது அங்கே கவுன்சிலிங்க்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதே போல் செக்ஸுவல் அசால்ட் நடந்தால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் எதுவும் வந்து கிடையாது. இப்படி பல வகையில் ஒரு ஜெயில் மாதிரி அதை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படின்ற விஷயத்த தொகுப்பாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து கோயம்புத்தூர் எஸ்பி கார்த்திகேயன் அவர்கள் துணிச்சலாக வந்து தாக்கல் பண்ணாரு. எத்தனை மர்மம் எல்லா விஷயத்தையும் வந்து போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும், அதை பார்த்தா அவ்வளோ அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் யார் படித்தாலும்
எடுத்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி முழுக்க அந்த ஆசிரமத்துல வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து என்கொயரி பண்ணி ஃபுல்லா ஒரு ரிப்போர்ட் போட்டு உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கணும். ஆனா எதுவுமே சொல்லலையே. அவங்கதான் வந்து பிரச்சனை வருது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துல எல்லா தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். குறிப்பா அப்பர் காஸ்ட சேர்ந்தவங்க மட்டும் அங்க இருந்தா பல்வேறு பிரச்சனைகள் இப்படி அவங்க சிந்தனை போக்கே வந்து சிக்கலா இருக்குது. ஏன்னா ஒரு நீதிபதி சிந்தனையில தான் இந்த விஷயம் வருது அப்படின்றத நம்ம பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. உச்சநீதிமன்றம் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் விஷயத்தில் அரசியல் சட்டப்படி நடந்துக்கிறல அப்படின்றதான் என் கருத்து. சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க விசாரிங்க, அவங்க வந்து நேரடியா வந்து ஆஜராக சொல்லுங்க. பெத்த அப்பா தான் மனு போட்டிருக்காரு. ஹேபியஸ் கார்பஸ்ல எப்பயுமே அது சொல்றது வழக்கம் தான். ஆட்கொணர் மனுவில் அது செய்வாங்க. அதுக்கு உடனே சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சு போலீஸ் எதுக்கு அங்க போறீங்க? நான் இவ்வளவு குற்றம் நடத்து கிடக்கிறது போலீஸ் போகாம யார் போவாங்க? எத்தனை எஃப்ஐஆர் இருக்கு? சந்தேக மரணமே 7 இருக்கு. இப்ப போலீஸ் போகாம யார் போவாங்க? தனியா சுடுகாடு எதுக்கு வைக்கிறாரு? இதை கேட்கணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்? ஆனா கேட்காம அவங்க வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சுட்டாங்க. அந்த விஷயனால அந்த பொண்ணு மேஜர்ன்ற வகையில வந்து இருக்கட்டும். ஆனா போலீஸ் புது விஷயங்கள் நிறைய கொண்டு வந்தா அதுக்கு எதுவும் செய்யல. ஆனா இந்த 2 சம்பவம் அந்த எஸ்பியோட ரிப்போர்ட்ல இல்லாத விஷயம். இது தனியாக கொடுத்த கம்ப்ளைண்ட். இப்ப இந்த கம்ப்ளைண்ட்டுக்குனால ஏதாவது பண்ணணும்ல. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் இதுவரை ஒண்ணுமே வந்து பண்ணல. அந்த சம்பந்தப்பட்ட நபர்களே வந்து சொல்றாங்க, கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. கோயம்புத்தூர் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க மாதிரி இருக்கு. சென்னையில விசாரணை நடத்துங்க. நாங்க சென்னை வந்துட்டு அப்படியே திரும்ப அமெரிக்கா போயிடுறோம் அப்படின்றாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை இருக்கதா சொல்றாங்க. அப்ப ஒரு மடத்தில் நடந்த குற்றங்களை வெளியே சொன்னாலே அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்ற நிலைமை தான் வந்து இருக்கு. பலரும் அந்த மடத்துல இருந்து வெளியில வந்தவங்க. நானே ஒரு வழக்குக்கு முன்னாடி போட்டிருக்கேன், வேற ஒருத்தவங்களுக்கு போட்டதுல. அவங்க அதுக்கப்புறம் அவங்க சகோதரர் வந்து என் சிஸ்டர் அங்க வந்து இப்படி அடைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டதுல அவங்க வந்து இல்ல இவங்களை போல நானாத்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுல இருந்து மடத்தை பத்தி வாயே திறக்கல. அப்ப எல்லாரும் அங்க நம்பி போறாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. நடந்த பிறகு அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள் அல்லது அமைதியாக்கப்படுறாங்க. இல்லைன்னா அவங்க குறி வைக்கப்படுறாங்க. இல்ல வேற ஏதாவது வந்து நடந்துருது, சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்ல கொல்லப்படுறாங்க. இப்படிதான் அதுல வந்து நடக்குது. அப்ப இவ்வளவு நடக்கிற ஒரு இன்னைக்கு நேரடியா கிளாரிங்கா 2 பேரண்ட்ஸ் தான் முன் வந்திருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளும் நேரடியா வந்து போலீஸ்ல சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதை விட என்ன வேணும்? ஏங்க ஒரு 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 பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது பாதிக்கப்பட்டதை இன்னைக்கு மேஜர் ஆனி அந்த பொண்ணோட எதிர்கால வாழ்க்கையே போனாலும் போகும் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த பையனும் அவங்க அம்மா இதுல நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளே அப்படி சொன்னாலும் வெளியில சொன்னா எதிர்கால வாழ்க்கையே போயிடும். இது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இந்தாங்க அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் லெவல்ல தொடர்பு இருக்கு, எப்படி போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற பயத்திலே எல்லாரும் வெளியில சொல்லாம இருக்கலாம். ஆனா 2 பேர் சம்பந்தப்பட்டவங்க நமக்கு நடந்த அநீதி வந்து யாருக்கு நடக்கூடாதுன்னு வந்திருக்கிறாங்க. வந்திருந்தா போலீஸும் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் இந்த நேரத்துக்கு? இதுல சீரியஸான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா வந்து ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு அணுகுமுறை தான் வந்து இருக்குது. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. கோர்ட்டும் அப்படிதான் இருக்குது, போலீஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வேற வழி இல்லாதனால அதை செய்யறோம். இறுதி கட்டமா அதனாலதான் சொல்றேன், மக்கள் களத்துல இறங்கி ஜக்கிக்கு எதிராக களத்துல இறங்கி போராடி ஏன் அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேங்குது? நீதிமன்றம் இதை ஏன் சீரியஸா எடுக்க மாட்டேங்குது? மற்ற வழக்கெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? இதுல ஏன் பாகுபாடு? இதுல சட்டப்படி செய்யுங்க. உச்ச நீதிமன்றம் லலிதா குமார் என்ற வழக்குல அரசியல் சாசன அமர்வுல காக்னிசிபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனா இம்மிடியேட்டா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நேரடியா எப்படி ரேப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2லயுமே சொல்லியிருக்காங்க. செக்ஸுவல் அபியூஸ் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? இதுல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாம இதுக்கு வந்து நீ என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரி. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட 173 புது சிஆர்பிசி படி 0 எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி தான் அனுப்பணும். எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாம எது கம்ப்ளைண்ட் அனுப்புறேன்? அப்ப ஜக்கிக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? அப்ப கேட்க வேண்டிய சமூகம் வந்து கேட்கணும், அரசியல் கட்சிகள் கேட்கணும். கேட்டா தான் இங்க வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுதான். டங்ஸ்டன் பிரச்சனைக்கு போராடினா தான் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்து போயிருக்கு. அப்ப இந்த போராடாம இந்த நாட்டுல எதுவுமே கிடைக்காது அப்படின்றதான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். காவல்துறையோ நீதிமன்றமோ இதுக்கு பிறகாவது அவங்க வந்து ஏதாவது செய்யணுன்றதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இல்லைன்னா மக்களே களத்துல இறங்கணும். இந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் கண்ணீருக்கு அந்த ஒரு பதில் வந்து நம்மளாவது மனச்சாட்சி உள்ள நபர்கள் வந்து அதுக்கு வந்து கூட இறங்கி அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கணும். எவ்வளவு அதிகார பலம் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து
இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நிற்பார்கள்னு சொல்லி தமிழ்நாடு நிரூபிக்கணும். நிச்சயமாக நீங்கள் சொல்வதைப் போல பாதிக்கப்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் இப்படி நேரடியாக ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. இனியும் இது போன்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஈசா யோகா மையம் கண்டிப்பாக வெளிப்படையான ஒரு தன்மையுடன் இயங்க வேண்டும் அப்படின்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு எப்படி ஆசாராம் பாபு அவர்களை காவல்துறை கைது செய்தார்களோ அதே போல ஜக்கி வாசுதேவ் வழக்கிலும் நேர்மையான ஒரு விசாரணையை எடுத்து அதில் ஜக்கி வாசுதேவே குற்றவாளியாக இருந்தாலும் அவர் உடனடியாக கைது செய்து ஒரு முன் உதாரணமாக சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. நிகழ்ச்சி கலந்துட்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.